நம்ம எல்லோரும் சந்திக்கும் பாக்கியம் கிடைத்ததுக்கு இறைவனுக்கு நன்றி சொல்லிக் கொள்கிறேன். நீடூழி வாழ்க. கவிஞர் வாலி அவர்கள் புகழ் பல்லாண்டு வாழ்க வாழ்க என வாழ்த்து உங்கள் அன்புடன் விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கெல்லாம் முதல்ல ஒரு சந்தோஷமான செய்தி சொல்கிறேன். இந்த ஆடிட்டோரியத்தில் 9 மணிக்கு மைக் ஆஃப் பண்ணிடுவாங்களாம். யாராக இருந்தாலும் அதுக்குள்ளே முடிச்சுக்கணும். இது ஒரு அற்புதமான மேடை. மெட்டும் பட்டும் பாட்டும் ஒன்றா இருந்த மேடை. பட்டு இப்போதான் கிளம்பி போச்சு. பாட்டும் மெட்டும் நமக்காக இருக்கு. ஆனா பாட்டும் மெட்டும் அது எப்படி சொல்றது? ஐயா அவங்க கிளம்பி போயிட்டாங்க. நம்ம நல்லி ஐயா அவர்கள் இப்பதான் அவசரமா கிளம்பி போறாரு. அவர் பேசும்போது சொன்னார், இந்த மாதிரி நான் ஒரு படத்துல அவரை பத்தி சொன்னேன்னு. நான் சொன்னது என்னன்னா, ஒருத்தனை அடிச்சு போடும்போது அவனுக்கு உதவிக்காக வேண்டி வேட்டி கீட்டிலாம் கிழிஞ்சிடும். அப்போ உதவிக்காக வேண்டி சின்னசாமி முனுசாமின்னு கூப்பிடுவான். அடா பாவி, சின்னசாமி முனுசாமின்னு கூப்பிடுறதுக்கு பதிலா நல்லி குப்புசாமின்னு கூப்பிட்டுருந்தீங்கன்னா ஒரு வேட்டியாவது கொடுத்துருப்பாரடா அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை இந்த மேடையில நினைவுபடுத்தி எனக்கு நன்றி சொல்லி அந்த பெருந்தகையாளருக்கு, ஏன்னா கர்நாடிக் மியூசிக்காக இருக்கட்டும் அல்லது பரதநாட்டியமாக இருக்கட்டும், அதாவது கலைகளுக்காக, இசைக்காக, நல்ல தமிழுக்காக, நாடக தமிழுக்காக, இசைக்காக தன்னுடைய வாழ்க்கையே அர்ப்பணித்து எங்கெல்லாம் புரவலர்கள், அந்த காலத்துல மன்னர்கள் எப்படி புரவர்களை பராமரித்தார்களோ போஷித்தார்களோ, அதுபோல் நல்ல கலைஞர்களை இனம் கண்டு கொண்டு போஷிக்கின்ற நல்லி குப்புசாமி செட்டியார் அவர்களுக்கு மிகப்பெரிய கரகோஷத்தை கொடுத்து நம்முடைய நன்றியை வெளிப்படுத்தணும். இந்த மேடை ஒரு அற்புதமான மேடை. இந்த மேடையில் அமர்ந்திருப்பவர்கள் எல்லாம் இலக்கியத்துக்கும் தமிழுக்கும் சங்கீதத்திற்கும் மிக பெரிய, அதாவது இந்த மேடை எம்எஸ்வி ஐயா உள்ள வரும்போது முதல் வரிசையில் உள்ளவர்கள் எழுந்து நின்றார்கள். உண்மையில் எம்எஸ்வி ஐயா போன்றவர்கள், இளையராஜா, இசைஞானி இளையராஜா போன்றவர்கள் ஒரு அரங்கத்திற்குள் நுழையும் பொழுது அந்த அரங்கமே எழுந்து நின்று கைத்தட்ட வேண்டும். அப்பேற்பட்ட சாதனைகளை புரிந்தவர்கள் அவர்கள். இந்த பழக்கம் நம்மகிட்ட இல்லை. நீங்க நார்த் இந்தியா போனீங்கன்னா, ஒரு பாம்பேலயோ டெல்லியிலயோ நார்த் இந்தியால எங்கேயாவது போனீங்கன்னா, அங்க நௌஷத் உள்ள நுழைகிறார்னா அரங்கத்தில் இருக்கும் 5000 10,000 பேரும் எழுந்து நின்று கைதட்டுகிறார்கள். அதுல எழுந்து நின்று கைதட்டுகிறார்கள். ஏன்னா அவங்களுக்கு ஐயா எழுந்தே நின்று விட்டார். எம்எஸ்வி அவர்களுக்காகவும் இளையராஜா அவர்களுக்கும் நாம் ஏன் எழுந்து நின்று ஒரு முறை கைதட்டக்கூடாது? ஏன் என்றால் தமிழர் பண்பாடு. நாம் அவர்களுக்காக கைதட்டுகிறோம், ஆனால் அவர்களே எழுந்து இருக்கிறார்கள். தயவு செய்து அமருங்கள், தயவு செய்து அமருங்கள். எதற்கு சொல்றேன்னா, இந்த பந்தம் இருக்கிறது பாருங்கள். எம்எஸ்சி சாரோட நம்ம என்ன ஒரே குடும்பத்தில் பிறந்தோமா? இளையராஜா சார் நமக்கு என்ன ரத்த சம்பந்தமா? இளையராஜாவோ, இசைஞானி இளையராஜாவோ அல்லது மெல்லிசை மன்னர் எம்எஸ்வி அவர்களோ நமக்கு ரத்த சம்பந்தமா? ஆனால் அவர்களை பார்த்தவுடன், ஒரு எம்எஸ்வி ஐயா அவர்களையோ அல்லது இசைஞானி இளையராஜா அவர்களையோ பார்த்தவுடன் நம் குடும்பத்தில் உள்ள அவர்களுக்கு ஏதாவது ஒரு இன்னல் ஏற்பட்டாலோ கஷ்டம் ஏற்பட்டாலோ, நமது குடும்பத்தில் நமக்கு சொந்தங்களுக்கு ஏற்படுகின்ற ஒரு அவஸ்தையை நாம் உணர்கிறோமே, அதுதான் நம் நாடி நரம்புகளிலும் ரத்தங்களின் ஆழங்களிலும் ஓடுகின்ற அவருடைய இசை. இசை இசை அதை நம்மளால பிரிக்கவே முடியாது. இங்கே பெரிய பெரிய மனிதர்கள் இந்த மேடையில் அமர்ந்திருக்கிறார்கள். நான் அமெரிக்கன் கல்லூரி மதுரையிலே படிக்கும் பொழுது ஒரு டிராமாவை, ஒரு எழுதப்பட்ட ஒரு நாடகத்தை நாங்கள் நாடகமாக போட்டோம். அந்த நாடகத்தோட பேரு, நான் கணக்கில் வாங்கின மார்க்கோட பேர், அப்போ கரெக்டாக சொல்லுங்க, பிரபஞ்சன் அவருடைய முட்டையத்தான் நாங்கள் முதல்ல டிராமாவே போட்டோம். டிராமா பேரே முட்டை. மாணவர்களுக்கு எவ்வளவு பொருத்தமா இருக்கு பாருங்க. ஆக அப்படிதான் ஆரம்பித்தது என்னுடைய கல்லூரி வாழ்க்கை. புதுக்கவிதையின் தாய் என்றால் மகாகவி பாரதியார். அவரை விட்டு விடுங்கள், அவர் எல்லாம் பண்ணிட்டார். மரபும் பண்ணிவிட்டார், புதுஸ்கதையும் பண்ணிட்டார், கட்டுரையும் வடித்து விட்டார். அவர் செய்யாத விஷயங்களிலே மகாகவி பாரதியார். அவரை விட்டு விடுங்கள். அதற்கு பிறகு இலக்கியத்திலே புதுக்கவிதைக்கு ஒரு மவுசும், புதுக்கவிதையை முதல்ல மக்களுக்கு அறிமுகப்படுத்தியதும் யார் என்றால் ஐயா காமராசன் ஐயா அவர்கள் தான்.
புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கங்க, புரியாதவங்க புரிஞ்சவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க. எனக்கு அவர் கவிதைகளை ரொம்ப பிடிச்சது, மதுவை பத்தி ஒன்று எழுதியிருந்தாருங்க. காலேஜ் டைம்ல படிக்கிறதுக்கு எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. அவர் எழுதின வார்த்தை, மதுவே ராஜ திராவகமே கவிஞர்களின் தாய்ப்பாலே. குருதி ஓட்டத்திற்குள் நடக்கும் குதிரை பந்தயமே மன்மதனின் வெறிநாயே. இல்ல ஒரு வார்த்தைகள் தான், ஆனா ஒவ்வொன்றுமே ஒரு ஹைக்கூ. ஒவ்வொன்றுக்குள்ளேயும் 1000 அர்த்தங்கள் புதைந்து கிடக்கின்ற ஒரு நடையை, ஒரு கவிதை நடையை முதலில் அறிமுகப்படுத்தியது நாகா ஐயா அவர்கள் தான். இங்கே பஞ்சு ஐயா அவர்கள் இங்கே இருக்கிறார்கள். நாங்கள்லாம் அப்பா அப்பான்னு கூப்பிடுவோம். நாங்கள் அறிமுகமான காலங்கள் 1986 நான் அறிமுகமான மனதில் உறுதி வேண்டும் படத்தில் இயக்குனர் சிகரம் பாலச்சந்திர அவர்களால். அதுக்கப்புறம் ஓரிரு படங்களில் நான் நம்ம பஞ்சு ஐயா அவருடைய படங்களில் தான் நடித்தேன். அவர் தயாரித்த படங்களில் தான். அப்போ பெரிய மனப்போராட்டம். இப்போ தான் நடிக்க வந்திருக்கேன். இப்போ மாதிரிலாம் நடித்த ஆரம்பித்த 5வது வருஷத்துலேயே அப்படி போய் நிற்கிறதெல்லாம் முடியாது. 1ஆவது வருஷம் 2வது வருஷத்தில் போராடி தான் வரணும். அதுவும் ஹீரோ பார்த்தோன்னே ஹீரோன்னு ஏற்றுக்கிறான், வில்லனை பார்த்தோன்னே வில்லன் ஏற்றுக்கிறான். இந்த நகைச்சுவை நடிகருக்கு மட்டும் ஆசிட் டெஸ்ட் வைக்கிறான். போட்டு புரட்டி புரட்டி எடுத்து கடைசியில் ஒரு நாள் சேர்றா நம்மாடுறா விட்றா உன் படத்தை பார்ப்பட்டா சிரிப்பட்டான்னு சிரிக்கிறதுக்கு அவனை வைக்கிறதுக்கு டைம் எடுத்துக்கிட்டு அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் உட்லண்ட்ஸ் ஹோட்டலில் காட்டேஜ் நம்பர் 10ல் ஐயா அவர்கள் அங்கே தான் தங்கியிருந்து வசனம் எழுதுவாங்க. இது இங்கே சுப்பு இங்கே இருக்காரு. ஸோ போய் திடீர்னு போய் கேட்டேன், ஐயா நான் செக்ரட்டேரியட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், அங்கிட்டா இங்கிட்டான்னு தெரியல, ஃபுல்லாக இங்கிட்டு வர்றதா அங்கிட்டு போகிறதான்னு தெரியல, படங்களும் கம்மியாக இருக்குது, ஆனால் அங்கே அரசாங்க வேலைக்கு லீவ் போட்டிருக்கேன், என்னையா பண்ணுறதுன்னு கேட்டேன். வேட்டி நுனியை பிடிச்சிக்கிட்டு அப்படி இங்கிட்ட அங்கிட்டு நடப்பார். அப்படின்னா அந்த வசனம் யோசிக்கிறார். அன்னைக்கு ஷூட்டிங்க்கு அப்போ தான் எழுதுவார். அப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு என்னை பார்த்து வேலையை விட்டுரு அப்படின்ட்டார். ஒரே சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு உள்ளே போயிட்டார். எனக்கு பக்குனுச்சு. ஒரு பெரிய மனிதர்கிட்ட போய் கேட்டால் வேலையெல்லாம் விடாதப்பா, அது ரொம்ப முக்கியம், அதில் இருந்துக்கிட்டே இதுக்கு ட்ரை பண்ணுன்னு சொல்கிறவங்கள தான் பார்த்துருக்கோம். வேலையை விட்டுரு, நம்ம வருஷத்துக்கு 3 படம் பண்ணுவோம், நீ பண்ணிக்க, வேலையை விட்டுருன்னு சொன்ன அந்த தைரியம், அந்த தீர்க்க தரிசனம், அதற்கு நான் வாழ்நாள் முழுவதும் பஞ்சையா அவர்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன். சாதாரண ஆளா அவரு. இன்னைக்கு இசைஞானி நாம் இன்று கொண்டாடுகின்ற இளையராஜா அவர்களை நமக்கு தந்தவர் அல்லவா அவர். எத்தனை 1000 மெட்டுக்கள். ஒரு முறை அவர் எப்படி கவர் பண்ணேன் தெரியுமா, அவர் எப்படி நடிக்க வச்சேன் தெரியுமா, போய் போய் போராடி மல்லு கட்டி பார்த்தேன், முடியல. துணைவியார் அவர்கள் அம்மா இருந்தாங்க அந்த நேரத்தில். அவங்க சொல்றதை தவிர அவரை எதுவுமே கேட்க மாட்டாரு. அவங்க வேணான்ட்டாங்க. இப்படி சூழ்நிலையில என்னடா பண்றது? ஏன்னா மெஸ் விஸ்வநாதன் ஒரு கேரக்டர் ரெடி பண்ணி நாங்க ஸ்கிரிப்ட்லாம் ரெடி பண்ணிட்டோம் ஐயா அவர்களை மனதில் வைத்து. MS விஸ்வநாதன் என்பதை மெஸ் விஸ்வநாதன் என்று மாற்றி ஒரு கேரக்டர் பண்ணியாச்சு. ஆனா நடிக்க வைக்க ரொம்ப பெரிய தொங்கலா இருக்கு, கஷ்டமா இருக்கு. அப்படின்ற சூழ்நிலையில ஒரு நாள் தற்செயலா பேசிக்கிட்டு இருக்கும்போது, தம்பி ஒரு முறை துபாயில என்னுடைய ஹார்மோனியத்தை கஸ்டம்ஸ்ல பிரிச்சு பார்த்துட்டாங்கப்பா அப்படின்னு வருத்தப்பட்டாரு. என்னங்க ஏறனே? இல்ல அதுல ஏதோ போதை மருந்து கடத்துறதா உங்களுக்கு தகவல் போல இருக்கு, என்னுடைய ஹார்மோனியத்தை பிரிச்சு பார்த்துட்டாங்கப்பா அப்படின்னாரு. நான் அதுதான் சாக்குன்னு விட்டேன். ஐயா நீங்க போதை பொருள் தானே இவ்வளவு நாளா கடத்துனீங்க, அதுல என்ன எத்தனை 1000 மெட்டுக்களை போட்டு எவ்வளவு போதைக்குள்ள எங்களை கொண்டு போனீங்களா? இதை விட ஒரு போதை எங்களுக்கு கிடைக்குமா? நீங்க உண்மையிலேயே உங்க ஹார்மோனியம் ஒரு போதை பொருள் வைத்திருக்கிற பெட்டி தான் என்று சொல்லி அந்த கேப்ல அப்படியே அசந்து பார்த்தார்ல. அப்ப ஓகே வாங்கினதுதான் காதல் மன்னன் நடிக்க வச்சேன். அப்படித்தான் நடிக்க வச்சேன், இல்லாட்டி முடியுமா? அப்பேற்பட்ட பெருந்தகைகள் நிரம்பிய இந்த மேடை இது. இதுல சில பேரை விட்டுருப்பேன். பழனி பாரதிலாம் நல்ல நண்பர். நெல்லை ஜெயந்தா அவர் சொன்ன மாதிரி நம்ம நல்லிய இங்க வரும்போது இசைஞானி அவர்கள் சொன்னாரு, கிறிஸ்பா என்ன உண்டோ அதை மட்டும் பேசிட்டு வந்துரு அப்படின்னு முதல்ல ஒரு சின்ன அலாம் பெல் கொடுத்தாரு. இருந்தாலும் இத்தனை பெரிய மனிதர்களை மேடையில் வைத்துக் கொண்டு எப்படி இவர்களெல்லாம் கடந்து இவளை பற்றியெல்லாம் சொல்லாமல் திடீரென்று வாலிக்கு தாவுவேன். வாலிதான் தாவுவார், வாலி சுக்ரீவன் தாவுவார், அனுமார் தாவுவார். நான் அப்படி தாவ முடியாது. நான் எல்லாரையும் சொல்லியாக வேண்டிய நிலைமை ஆகிவிட்டது. அது என் மனசு சந்தோஷத்தோடு நான் அதை செய்தேன். இப்படிப்பட்ட பெருமக்கள் நிரம்பிய ஒரு அரங்கிலே வாலி அவர்களை பற்றி 2 வார்த்தை பேசுவதற்கு எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாய்ப்பை நான் மிகப்பெரிய கௌரவமாக கருதுகிறேன். ஒரு நகைச்சுவை நடிகருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பா இது கிடைத்திருப்பதை ஒரு கௌரவமாக கருதுகிறேன். சமகால பாடலாசிரியர்களை
ஒருத்தர் 2 தமிழ் ப்ரொஃபஸர் இருந்தாங்கன்னா அந்த இடத்துல ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வைக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க ஒத்து போக மாட்டாங்க. தமிழுக்கு எப்பவுமே ஒரு கர்வம் உண்டு, அந்த வித்யா கர்வம் உண்டு. தமிழுக்கு எப்பவுமே ஒரு வீரியம் உண்டு. தமிழ் மொழியை நன்றாக கற்றுணர்ந்தவர்களுக்கு அந்த ஒரு மமதை, அது வித்யா கர்வம் என்று சொல்வார்கள், அது உண்டு. 2 பேர் சேர மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவ்வளவு சீனியர் மோஸ்ட் கவிஞர், சமகால கவிஞர்களாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற, தன்னை விட ஜூனியராக இருக்கக்கூடிய பல ஆண்டுகள் அவர் எழுத வரும்பொழுது இவர்கள் பிறந்திருக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட இளைய கவிஞர்களை எல்லாம் அரவணைத்தவர் தான். அதனாலதான் பழனி பாரதி, நெல்லை ஜெயந்தா, நாமுத்துக்குமார், யார் இளைய கம்பன், புதிய யுக பாரதி, யாரை எடுங்கள் எல்லாரும் சரணாலயம் மாதிரி, பறவைகள் சரணாலயம் மாதிரி செகண்ட் சண்டே வந்தா கூடுற இடம் கவிஞர் வாலி அவர்களின் வீடு. ஒரு தாய்ப்பறவை, தாய்க்கோழியானது தனது குஞ்சுகளை இறக்கைக்கு அடியில் வைத்து தனது வெப்பத்தை கொடுத்து பாதுகாப்பதை போல பல இளைய கவிஞர்களை பாதுகாத்தவர், அரவணைத்தவர், அன்பு செலுத்தியவர் கவிஞர் வாலி அவர்கள். இதுக்கு கை தட்டல, ஏன்னா எதுக்கு தட்ட சொல்லிவிட்டே. அது அவர் எழுதிய பாடல். கவிஞர் வாலி அவர்கள் எழுதிய பாடலை நான் மேடையில் உளறி கண்ணதாசன் பாட்டுன்னு சொல்லி கைதட்டெல்லாம் வாங்கிட்டு இருக்கிறேன். ஆனால் அந்த மனித நேயம், அந்த கண்ணியத்தை பாருங்கள். எனக்கு அடுத்து பேச வந்தவர் வாலி ஐயா அவர்கள். அவரது பேச்சில் இதை பற்றிய எந்த குறிப்பையும் சொல்லவில்லை. அது நான் எழுதின பாட்டு, அது கண்ணதாசன் எழுதின பாட்டுன்னு தவறா விவேக் சொன்னார் என்ற ஒரு வார்த்தை சொல்வதற்கு அவருக்கு எவ்வளவு நேரமாகி இருக்கும். ஆனால் என்னையும் காப்பாற்றினார், என் தவறை அப்புறம் சுட்டியும் காட்டினார். அதுதான் வாலி ஐயா. அவருடைய நகைச்சுவை, ஒரு நகைச்சுவை நடிகனுக்கும் வாலி ஐயா ஒரு கவிஞர், நான் ஒரு நகைச்சுவை நடிகன். ஆனால் எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சது அவருடைய சென்ஸ் ஆஃப் ஹியூமர். அந்த நொடியில் அவர் யோசிக்கின்ற அந்த ஸ்பர் ஆஃப் த டைம் என்று சொல்வார்களே, அந்த மாதிரி வரணும் அந்த ஹியூமர். அது கிடைக்கிறது பெரிய விஷயம். அதுக்கு எத்தனையோ உதாரணங்கள் சொல்லலாம். இதுக்கு முன்னாடி இருந்த பீரியட்ல கலைஞர் அவர்கள் சிஎம்ஆர் இருந்த டைம்ல ஒரு மேடையில் பேசும்பொழுது நான் பேசும்போது என்ன சொன்னேன், கலைஞர் அவர்கள் பவர் ரேஞ்சர், அப்போ தயாநிதி மாறன் அவர்கள் டெலிகம்யூனிகேஷன் மினிஸ்டராக இருந்தனால எல்லா இடத்துலையும் அந்த டவர் வச்சாங்க அந்த டெலிஃபோன்ஸுக்கு. அப்போது தாத்தா பவர் ரேஞ்சர், பேரன் டவர் ரேஞ்சர்னு பேசினேன். பெரிய பலத்த கைதட்டில் வந்து ஆஹா நம்ம தான் சூப்பராக பேசிட்டோம்ட்டு போய் உட்காந்து. அடுத்த அப்புறம் வாலி அவர்கள் வந்தார். இதுக்கு மேலே இவர் என்ன பேசிட போறேன்னு சொன்னேன். போட்டாரு பாருங்க போடு, ₹1 ஒரு ஹலோ, ₹1 ஒரு கிலோன்னு. 1 கிலோவுக்கு ₹1 1 கிலோ அரிசி போட்டாங்க. இப்போ ₹1 ஒரு ஃபோன் கொண்டாந்தாங்க பேசுறதுக்கு. அதை சொல்ற அந்த நொடி, அது அவருக்கே உரித்தான நகைச்சுவை, அவருக்கே உரித்தான புத்திசாலித்தனம். இன்னொரு மேடை, அந்த மேடையில் அங்கிருந்து எழுந்து நடந்து இந்த மைக்குக்கு வரணும். வாலி அவர்கள் நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது, முதுமை அல்லவா, தள்ளாமை சின்னதா ஜெர்க் ஆயிடுச்சு. உடனே டக்குன்னு என்ன பண்ணாரு, பக்கத்தில் உள்ள காந்தின்ற வக்கீல் என்ன பண்ணாரு, அவர் எந்திரிச்சு நின்று அவர் கையை பிடிச்சு கூட்டு போனார். இன்னும் பாருங்க, அங்கிருந்து நடந்து இங்க வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு 18 அடி 10 அடி 15 அடி தான். அங்கிருந்து எந்திரிச்சாரு. எந்திரிச்ச உடனே தடுமாறினோடனே இன்னொரு காந்தின்னு ஒருத்தர் கையை பிடிச்சாரு. நடந்து வராரு. நான் இங்க பழனி பாரதி உட்கார்ந்துருக்க இடத்துல உட்கார்ந்துருக்கேன். என்னை கிராஸ் பண்ணும்போது ஒரு கமெண்ட் அடிச்சார். ஓய் விவேக், நான் காந்தியோட தான் போறேன், பிராண்டியோட போறல. அந்த தள்ளாட்டத்துக்காக ஓய், அந்த நேரத்துக்குள்ள எப்படி அவருக்கு தோணுச்சது? அவர் நாவில் சரஸ்வதி எப்போதுமே குடியிருந்திருக்கிறார். இல்லாட்டி இப்படியெல்லாம் தோணவே தோணாது. இவ்வளவு குறுகிய நேரத்தில் எப்படி தோன்றும் ஒருவருக்கு நகைச்சுவை? அதை இந்த நேரத்தில் நினைத்து பார்க்கிறேன் எப்பவுமே. அதாவது மதுரையில் டிஎம்எஸ் அவர்களுக்கு ஒரு பெரிய பாராட்டு விழா நடந்தது. இந்த டிஎம்எஸ் அவர்களுக்கு பாராட்டு விழா நடப்பதற்கு எனக்கு முந்தைய கூப்பிட்டு பேச சொன்னாங்க. நான் ஒரு 10 நாள் 15 நாள் உட்காந்து ஸ்கிரிப்ட் பெரிய பக்கத்துலேயே ஒரு இடத்துல ஷூட்டிங்கில் இருந்தேன். சுந்தர் சி அவர்கள் ஷூட்டிங்கில் இருந்தேன். 5ஆம் படை ஏதோ ஒரு ஷூட்டிங்கில் இருந்தேன். ஸோ அங்கேருந்து நேராக நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அங்கே போனேன். போய் டிஎம்எஸ்ன்றதுக்கு என்ன சொல்லலாம்னு நிறைய வச்சு, தமிழ் முழங்கும் சிங்கம், டிஎம்எஸ், தமிழ் முழங்கும் சிங்கம்னு சொல்லி பேசிட்டு ரொம்ப நேரம் பேசிட்டு வந்து உட்கார்ந்தேன். இவர் போனாரு. ஆக்சுவலா தமிழ் முழங்கும் சிங்கம்ன்றது அவர் சொல்ல வேண்டியது. ஆனா நான் என்ன சொல்லியிருக்கணுமோ அதான் இவர் சொன்னார். டிஎம்எஸ், டாஸ்க் மார்க் ஷார்ப்னர். அந்த அப்படி ஒரு போதையில எல்லாரையும் கவர் பண்ணார் அவரு. அப்படின்றதுக்காக அந்த வார்த்தையை டிஎம்எஸ், நீ ஒரு டாஸ்க் மார்க் ஷார்ப்னு சொன்னார். ஸோ அதுதான் வாலி.
இங்க ஹாஸ்பிட்டல் இருந்தார். அங்க போய் பார்க்க போறேன். ஓய் வாய் வாரம் ஓய் உட்கார் ஓய் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது அந்த நர்ஸ் சொல்லிச்சு, இப்பதான் ஷோ வந்துட்டு போனாரு, இப்பதான் கமல் சார் வந்துட்டு போனாரு, இப்பதான் நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னாரு. அப்படியாங்க அப்படின்னு இவர் சொல்றாரு, ஓய் விவேக், ஷோ வந்தாரு போனாரு, கமல் வந்தாரு போனாரு, விவேக் வந்தாரு போனாரு. அதாவது மரணத்தை ஜெயித்தான், பயம் கிடையாது. என்ன சொல்றாரு தெரியுமா? அவருக்கு உடல்ல இருக்கிற உபாதைகள்ல கிட்டத்தட்ட கடைசி நேர தருவாயில் இருக்கின்ற அந்த நேரத்தில் அவருடைய நகைச்சுவையை பாருங்கள். ஷோ வந்தாரு போறாரு, கமல் வந்தாரு போறாரு, விவேக் வந்தாரு போறாரு, யூரின் வர மாட்டேங்குதேப்பா அப்படிங்கிறாரு. மற்றவருடைய நம்பிக்கையை புண்படுத்தும் விதத்தில் நகைச்சுவை காட்சிகளை அமைக்காதே என்று எனக்கு அன்று ஒரு அறிவுரை கொடுத்தார். மற்றவருடைய நம்பிக்கையை புண்படுத்தி, நீ நல்லதா கெட்டதா, நான் நாத்தியவாதி கிடையாது, நான் நாத்தியவாதி கிடையவே கிடையாது, நான் ஆன்மீகவாதி. ஆனா ஆன்மீகத்தில் இருக்கின்ற சில குறைகளை சுட்டி காட்டுவதை போல காட்சிகள் அமைப்பேன். குற்றாலம் 12 கிலோமீட்டர் போட்டுனா அதை கும்பிடாதுன்னு தான் சொன்னேன். நான் மயில் கல்ல கும்பிடாதுன்னு தான் சொன்னேன். கும்பிடவே கும்பிடாத சாமியை நான் சொல்லவே இல்லை. ஆக தவறாக புரிந்து கொண்ட நிறைய பேர் இருக்காங்க. ஆனா தெளிவுபடுத்திக்கிட்டு தான் இருக்கேன் நான். அப்ப அவர் சொன்னாரு, மற்றொரு நம்பிக்கை, சில பேர் சில விஷயங்கள் நம்புறாங்கன்னா அதை விட்டுரு. அது எனக்கு ஒரு வாட்டி தொண்டையில் ஒரு சின்ன ஆபரேஷன் நடந்தது, குரல் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம்ட்டாரு டாக்டரு. அப்போ பெரியசூடன் வந்தாரு, கவிஞர் பெரியசூடன் வந்தாரு. மூகாம்பிகையை பத்தி கொஞ்சம் பாட்டுக்கு எழுதுங்கண்ணே, உங்களுக்கு நல்லா இருக்கும்னாரு. நான் நம்பிக்கையோட மூகாம்பிகை பத்தி 50-60 வெண்பாக்கள் எழுதினேன். அடுத்த நாள் பேசினேன், என்னால முடிஞ்சது. ஸோ நம்பிக்கைன்றது மிகப்பெரிய சக்தி. அதை வளர்த்து கொள்ளும் விஷயமாக நீ அதை சப்போர்ட் பண்ணு. அதை நீ கிண்டல் பண்ற மாதிரி நகைச்சுவை காட்சியில் அமைச்சிடாத. இப்போ இருக்கீங்க எல்லாரும், ஒரு 4 வரி படிக்கட்டுமா? அதோட நான் விடைபெற்றுக் கொள்வேன். அந்த நேரத்தில் அப்ப எழுதுனது, வாலிபமே வார்த்தை கடலே போய்விட்டாயா, வாழ்க்கையோடு வருத்தப்பட்டு காய்விட்டாயா, கழுத்ததும்பும் கவிக்கிணறு வறண்டதா வற்றியதா, காலதேவன் பாசக்கரம் பற்றியதா தொற்றியதா, உழைத்தது போதுமென்று ஊனுடம்பு நீத்தாயா, பிழைக்குமா பாடல் கலை யோசித்து பார்த்தாயா, காலங்கள் உருண்டதால் மூத்த நம்பி, காதல் எழுதும்போது நீ இளைய நம்பி, கலைஞர்கள் எத்தனையோ பேர் உன்னை நம்பி, ஆனால் நீ காற்றிலே பறந்துவிட்ட கவிதை தும்பி. பொன்மனச் செம்மலின் புன்னகை இதழ்களில் விண்ணெதிர் வீரக்குரல் சிவாஜியின் உதட்டினில் உன் பாடல் வரிகள் தானே ஓயாமல் ஒலித்தன. விவிஐபி எம்ஜிஆரில் இருந்து விஐபி தனுஷ் வரை எழுதி களைத்த உன் பேனா மூடி போட்டு மூடிக்கொண்டதால் 1 கோடி இதயங்கள் ஒரு சேர வலித்தன. கவிஞர்கள் பட்டியலில் நீதானே முன்னால், காலம் எழுதட்டும் உன் பெயரை பொன்னால். உன் வாழ்க்கையில் வயதுக்கில்லை தலையீடு, நீ இப்போதும் எப்போதும் இளமையின் குறியீடு. கமலும் ரஜினியும் காதலித்தது உன்னால், அஜித்தும் விஜயும் ஆடியதும் உன்னால். கவிஞர்களின் பட்டியலில் நீதானே முன்னால், காலம் எழுதட்டும் உன் பெயரை பொன்னால். அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு விழாவிலே நான் பேசினேன். அதையே இங்கு தொடக்கமாக, அந்த பேச்சையே இங்கே தொடக்கமாக வைத்து நிறைய நீண்ட உரை ஆற்றப் போவதில்லை. அந்த ரங்கநாதன் அவன், அந்த ரங்கம் நான் அறிவேன். இவர் ரங்கநாத், இவர் பேர் ரங்கராஜன் தான். அந்த ரங்கநாதன் அவன், அந்த ரங்கம் நான் அறிவேன். அந்த ரங்கம் ஸ்ரீரங்கம் நான் அறிவேன். இந்த ரங்கநாதன் அவன், அந்த ரங்கம் நான் அறிவேன். அந்த ரங்கம் தோன்றியதால் இந்த அரங்கம் ஏறினானோ, எந்த அரங்கம் தோன்றினேன் இந்த அரங்கம் ஏறுவதற்கு அப்படின்னு தொடங்கினேன். எனக்கு முதல் இசையமைத்த பாடல் கவிஞர் அவர்கள் எழுதிய பாடல். அவர் என்னுடைய இசைக்காக எழுதவில்லை. 1960 ஜவஹர்லால் நேரு மறைந்த நேரத்திலே அவர் ஒரு விருத்தமாக ஒரு பாடலை எழுதி தினத்தந்தியிலே வெளியாக இருந்தது. அப்பொழுது எனக்கு 17 வயது. நாங்கள்
அண்ணனுடன் கம்யூனிஸ்ட் கட்சிக்காக பாடல்கள் பாடிக்கொண்டிருக்கின்ற பிரச்சார குழுவிலே இருந்து கொண்டிருந்தோம். அப்பொழுது வேதாரண்யம் என்ற இடத்திலே எங்களுடைய இசை நிகழ்ச்சி நடந்து கொண்டிருந்தது. ஒரு வாரம் அந்த பகுதியிலே சுற்றுப்பயண நிகழ்ச்சி இருந்ததால் கம்யூனிஸ்ட் கட்சியின் நிகழ்ச்சியிலே நேரு இறந்ததனால் நிகழ்ச்சியை ரத்து செய்ய வேண்டும் என்று அந்த வட்டார தோழர்கள் விரும்பினார்கள். கவிஞர் கண்ணதாசன் எழுதியிருக்காரு, அண்ணன் போட்டா எப்படி போடுவாங்க அப்படின்னு நினைச்சு ஹார்மோனிய பெட்டியில் கை வச்சு நான் பாடிட்டு இருக்கேன். அண்ணன் கேட்டுட்டாங்க. அண்ணன் கேட்டுட்டு என்ன பண்ணாங்க, கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களை கூப்பிட்டு, நிகழ்ச்சியை ஏன் ரத்து பண்றீங்க, ஜவஹர்லால் நேருவுக்கு அஞ்சலி செய்யும் பொருட்டு கூட்டத்தை மாத்திருங்க அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்டு அந்த நிகழ்ச்சி ஆரம்பமாகுது. கொடி வணக்கம் பாடிட்டு தாய்நாட்டு போராட்டத்தில் கலந்துகிட்டவங்களுக்கு வணக்கம் பாடிட்டு அடுத்து நேருவுக்கு அஞ்சலி செய்யும் பொருட்டு இந்த கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எழுதிய பாடலை இப்பொழுது நீங்கள் இங்கே பாடுகிறோம் என்று சொல்லிட்டு என்ன பாட சொல்லிட்டாங்க. எப்படி கேட்டாங்க, எப்படி என்ன பாட சொன்னாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அந்த பாடல் என்னன்னா, சீரிய நெற்றி எங்கே, சிவந்த நல் இதழ்கள் எங்கே, கூறிய விழிகள் எங்கே, குறுநகை போனதெங்கே, நேரிய பார்வை எங்கே, நிமிர்ந்த நன் நடைதான் எங்கே, நிலமெல்லாம் வணங்கும் தோற்றம் நெருப்பினில் வீழ்த்ததெங்கே, அம்மம்மா என்ன சொல்வேன், அண்ணலை தீயிலிட்டார் பிள்ளையை தீயிலிட்டார் என்று அந்த உணர்ச்சி பூர்வமாக வந்தது. அதெல்லாம் முதல்ல சினிமாவில் எழுதினது. ஆனா அதற்கு முன்னாலேயே அவர் எழுதிய பாடலை நான் டியூன் பண்ணியிருக்கேன். அது என்னன்னா, கேஆர்ஜி அந்த அவரை சேர்ந்த கோவையை சேர்ந்த தயாரிப்பாளர்கள் படங்கள் எடுத்துக்கொண்டிருந்தார்கள். அதிலே அண்ணன் அவர்கள் இசையமைக்கின்ற படம். அந்த படத்திலே பாஸ்கர் அண்ணன் சான்ஸ் கேட்டு கம்பெனிகளுக்கெல்லாம் ஏறி இறங்குறது வழக்கம். எங்கேயாவது ஒரு போர்டை பார்த்துட்டாருன்னா உடனே எனக்காக நான் நடந்த தூரத்தை விட எனக்காக அண்ணன் பாஸ்கர் நடந்த தூரம் நிறைய. நாளைய உலகம் வாலியின் உலகமாக இன்று வரை இவ்வளவு பொதுமக்கள் கூடியிருக்கிறீர்கள், இவ்வளவு ரசிக பெருமக்கள் கூடியிருக்கிறீர்கள், இவ்வளவு சிறப்பாக இந்த விழா நடந்து கொண்டிருக்கிறது. அவருடைய 83வது பிறந்த நாள் விழாவிலே இங்கே சிறந்த காமராசன் அவர்களுக்கும் பிரபஞ்சன் அவர்களுக்கும் பரிசுகள் வழங்கி சிறப்பித்தீர்கள், கௌரவித்தீர்கள். உங்கள் அனைவருக்கும் நன்றி. இதற்கு மேல் நான் சொல்வதற்கு ஒன்றுமில்லை என்று நினைக்கிறேன்.